ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிரியேட்டிவ் சேனலில் இந்த நியூ மாடல் ஸ்டார் கூடைக்கான மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் இந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஸ்டார் கூடையிலேயே இந்த ஆரஞ்சும் ப்ளூவும் சேர்ந்த மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். ஆரஞ்சு கலர் குட்டி ஸ்டாரை சுற்றி ப்ளூ கலரில் பெரிய ஸ்டார் வரா மாதிரி இந்த வீடியோ ஆல்ரெடி நான் போட்டேன். நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஆனால் இப்போ போட்டிருக்கிறது பாருங்கள், இந்த க்ரீன் கலரை சுற்றி நமக்கு பெரிய ஸ்டார் எதுவும் வராது. இந்த கூடை பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? ஓகே, இப்போ இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு எனக்கு 3 ரோல் வரைக்கும் ஒயர் தேவைப்பட்டுச்சு. ரெட்டில் 1.5 ரோல், க்ரீனில் 1.5 ரோல். இது நல்ல பெரிய கூடையாகவே வந்திருக்கு. மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ஹேண்டில் வந்துட்டு 5 ஒயரில் உருட்டு கைப்பிடி வச்சுருக்கேன். இந்த கைப்பிடி எப்படி போடுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த கூடையோட ஹைட் சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 29 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. இன்ச்சு பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த கூடையோட அகலம் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் 38 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. இன்ச்சில் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு வரைக்கும் இருக்குது. இப்போ பேஸோட அகலம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு வரைக்கும் இருக்குது. சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. ஓகே, இப்போ இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட் பார்க்கலாம். க்ரீனில் 20 ஒயர், ரெட்டில் 10 ஒயர், ஒரு ஒயரும் 9.5 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். 9.5 ஸ்கேல். போன வீடியோவில் ஒயரை எப்படி ஈஸியாக சொருகி விடுறது, நான் என்ன மாதிரி டூல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது சின்ன பின்னு மாதிரி இருக்கும். அது வந்துட்டு டங் கிளீனரோட ஃப்ரீயாக வர்றது. அதை யூஸ் பண்ணி ஒயரை சொருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் தான் அந்த ஐடியா கொடுத்தான். அதை அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். நிறைய பிளெஸிங்ஸ், நிறைய கமெண்ட். என் பையனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களோட கமெண்ட்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கிட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு காமிச்சிட்டு இருந்தான். எனக்காக தான் இந்த மாதிரி கமெண்ட்லாம் வந்திருக்குன்னு. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் என்ன மாதிரி டூல் யூஸ் பண்ணி ஒயரை சொருகி விடுவீங்கன்னு கேட்டிருந்தேன். அதுக்கான ரிப்ளேஸை இப்போ நம்ம பார்க்கலாம். சிகே கிரியேஷன்லேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சூப்பர் சிஸ், நான் இன்ஸ்கர்ட் நாடா கோர்க்கும் டூல்ஸ் யூஸ் பண்ணுவேன்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் நாகமணி அம்மா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மணின்னு இருக்கு. அவங்களோட ஃபுல் நேம் வந்துட்டு நாகமணி அம்மா. அவங்களுக்கு 60 வயது ஆகுது. சூப்பர்ப்பா, நான் தையல் மிஷினுக்கு கொடுக்கும் குட்டி ஸ்பானர் யூஸ் பண்ணுவேன், அதில் ஒயர் கோக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாகமணி அம்மாவும் என்னோட பையனை பிளெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. ஜெனி ஜே அப்படின்ற சிஸ்டர், அக்கா நான் பைண்டிங் ஊசி யூஸ் பண்ணுவேன், அது கூட நல்லா ஹெல்ப் பண்ணுதுக்கான்னு போட்டிருந்தாங்க. இதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கிராந்தி கும்பஸ், இந்த சிஸ்டர் வந்துட்டு ஐ யூஸ் சிசர்ஸ் எண்ட், அந்த சிசரோட கார்னரை வந்துட்டு அந்த ஒயர்ஸை சொருகிறதுக்கு யூஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஷீலா முத்து மேம், இவங்க பேர் வந்துட்டு ஷீலா முத்து, ஷீலா ஸ்கிராஃப்ட் ஜோன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. சூப்பர். ஐ யூஸ் ஸ்க்ரூ டிரைவர், இவங்க ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி இந்த ஒயர்ஸை சொருகி விடுறதா சொல்லியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. முதல் முறையாக என்னோட சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான கூடைகள் வீடியோ நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம்.